வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் சார்ந்த பொதுவான மக்கள்கிட்ட நிலவக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் நம்ம எங்கள் ஜோதிடர்கிட்ட கேட்டு தெளிவடைஞ்சிட்டு வரோம். அந்த வீடியோக்கான வரவேற்பு நல்லாவே இருந்தது. அதுக்கு தொடர்ச்சியாக தான் இந்த நேர்காணல் அமைப்போது. இதுலேயும் சில சந்தேகங்களை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம் நண்பர்களே. இப்போ ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. என்னென்னா போன வீடியோவில் நம்ம நிறையவே சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சிட்டோம். இப்போ நான் குறிப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறது என்னன்னா குழந்தை பிறப்பு பற்றி இந்த ராஜநிலையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களோட பார்வையை பற்றி சொல்லுங்கள். அதாவது குழந்தை பிறப்பு ஒரு வித்தியாசமான ஒரு இதுதான். அதாவது கேட்ட சந்தேகங்கள் அப்படின்றது, அதாவது ஜோதிட ரீதியாக குழந்தை பிறப்பு தாமதம் அப்படின்ற விஷயங்கள் நம்ம ஜோதிட ரீதியாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இத்தனை காலமாகவே அப்படி தான் பார்த்துட்டு வரோம். ஆனால் இந்த ராஜநிலை இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கு. இந்த ராஜநிலை சார்ந்து நம்ம குழந்தை பிறப்பு எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவருக்கு குழந்தை, ஒரு ஜாதகருக்கு குழந்தை தாமதம் ஆனாலும் சரி, குழந்தையே அவங்களுக்கு இல்லை அப்படின்னாலும், அவங்களுக்கு ஜாதக ரீதியாக அவங்களுக்கு குழந்தை பிறப்பு மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட, நம்ம இந்த ராஜநிலை மூலமாக அவங்களுக்கு எண்களை, நல்ல ஒரு எண்களை அவங்களுக்கு எடுத்து கொடுத்து அதன் ரீதியாக அவங்களுக்கு குழந்தை பிறப்பை நம்ம சரிப்படுத்த முடியும். இது எப்படி நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னாலும், இதை கன்ஃபார்மாக நாங்கள் ஒரு வருட காலமாக இந்த குழந்தை பிறப்பு அந்த விஷயத்தை நாங்கள் ஆராய்ச்சியின் மூலமாக நாங்கள் இதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வருடமாக நாங்கள் ஒரு 3-4-5 பேருக்கு நாங்கள் நம்பர்களை எடுத்து கொடுத்தோம். அவங்க ஜாதக ரீதியாக நாங்கள் பார்த்து அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்கள ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஆய்வுக்கு எடுத்து அதன் ரீதியாக அவங்களுக்கு நம்பர்களை எல்லாம் சேஞ்ச் பண்ணி கொடுத்ததில் அவங்க ஆத்மார்த்தமாக முதல்ல ஒரு விஷயத்தை செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க நாங்கள் எடுத்து கொடுக்கக்கூடிய நம்பர்களை அவங்க ஆத்மார்த்தமாக இது நம்மளால் முடியும், இதனால் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் அந்த நம்பர்களை அவங்க யூஸ் பண்ண ஒவ்வொரு, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே உங்களுக்கு அவங்களுடைய கண்ட்ரோல் நம்ம கையிலேயே இருக்கும். அதாவது என்ன ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற அவங்களுடைய இது நம்மள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அதன் மூலமாக பார்க்கும்போது கரெக்டாக ஒரு வருடத்தில் அவங்களுக்கு குழந்தை அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு ஜனனம் ஆயிடும். சரிங்களா? அப்போ இந்த நம்பர்களை வைத்து நம்ம அற்புதமாக குழந்தை பிறப்பை நம்ம சரிப்படுத்த முடியும் அப்படின்றதான் எங்களுடைய இந்த ராஜநிலையின் தந்திரமே. இப்போ ராஜநிலை அப்படின்றது இயற்கை சக்தி வாய்ந்த எண்களை வைத்து தான் நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு மனிதனுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயம், அதாவது குழந்தை பிறப்பாகட்டும், அடுத்ததாக முதல்ல திருமண தடையாக இருந்தாலும், இப்படி மனிதனுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம இந்த ராஜநிலை மூலமாக சரிப்படுத்தி கொண்டு வந்துட்டு தான் இருக்கோம் இது வரைக்குமே. சரிங்களா? அதனால் தாராளமாக இந்த குழந்தை பிறப்பு அப்படின்ற ஒரு விஷயம் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு இடத்த தான் எங்களுக்கு கொடுத்துருக்கு. அதாவது இதில் நம்ம சக்ஸஸ் ஆகிருக்கோம். முதல்ல சக்ஸஸ் ஆகி இதில் நம்ம ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிப்போம் அப்படின்ற ஒரு இது எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக சார். இப்போது பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம் அப்படின்னு பார்க்குறாங்கல்ல, அதுலேயே ஒரு 10 பொருத்தமோ 13 பொருத்தமோ சொல்லுவாங்க. அந்த பொருத்தத்தில் பார்த்தீங்கன்னா புத்திரபாகியம் அது எல்லாமே இருக்கும்ல, அது அந்த மாதிரி 10 பொருத்தம் பார்த்து திருமணம் செஞ்சு அந்த மாதிரி குழந்தை இல்லாமல் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி புத்திரபாகியம் கிடைக்குமா இந்த மாதிரி ராஜநிலை மூலமாக? அதாவது நீங்கள் கேட்குற பாயிண்ட் சரியான பாயிண்ட் தான். இன்றைய காலகட்டங்களில் 10 பொருத்தம் பார்த்து திருமணம் நடந்தாலும் அங்கே 10 மாதத்தில் அங்கே டிவைஸ் ஆகிடும். ஆனால் ஒருவருடைய விதி கொடுப்பனை அப்படின்றது ஒன்று இருக்குது. நம்ம ஜனனமாகும் போதே நம்மளுக்கு இதுதான் விதி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளுக்கு ஆணித்தனமாக நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. அதாவது முதல்ல அடிச்சிடுறாங்க. விதி அப்படின்றது அதுதான். அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் இவருக்கு இதுதான் நடக்குன்றது அங்கே விதியை முடிவு பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம 10 பொருத்தம் பார்த்து வச்சாலும் அங்கே எப்படி இருக்கும்? அப்போ திருமண பொருத்தம் பார்ப்பது தவறா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தவறு அப்படின்லாம் இல்லை. எல்லாருமே இது நம்மளுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், நம்மளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தான் அங்கே போயிட்டு இருக்கு. அப்போ ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்கும்போது ஒரு 7 6 இருந்தால் அவர்கள் திருமண வாழ்க்கை அப்படின்றது ஒரு பிரிவை கொடுக்கும். அந்த பிரிவை கொடுக்கறத நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தாக்கோம், அந்த திருமணத்துக்கு பிறகு
அவங்க அந்த திருமணமான பெண் வேலைக்கு சென்றால் அங்கே வந்து அந்த பிரிவு அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே தடைபடும். அப்போ நம்ம வந்து ஜோதிட ரீதியாக எதுக்காக போகிறோம் அப்படின்னாக்கோ இதுக்கு சொல்யூஷன் அப்படின்றது நம்ம வந்து மாற்று வழியையும் வந்து நம்ம உங்களுக்கு சொல்லுவோம். அப்போ அதை தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செயல்படுத்தும் போது அது உங்களுக்கு சரியான முறையில் போயிட்டு இருக்கோம். இல்லை எனக்கு விதியே இப்படித்தான் இருக்குது, நம்ம அப்படித்தான் போகணும் அப்படின்லாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜோதிடம் வந்து ஒரு நல்ல வழியை காட்டுறது தான் அந்த ஜோதிடம். சரிங்களா? வேறு ஏதாவது சொல்லுங்கள். இப்போது இந்த மாதிரி புத்திரபாக்கியம் இல்லாதவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி எண்கள் வச்சு எடுத்து கொடுத்துருக்கீங்களா? சக்ஸஸ் ஆயிருக்கா? நாங்கள் இந்த எண்களை வச்சு அதான் 4-5 பேர்த்துக்கு நாங்கள் எடுத்து கொடுத்து 2 பேர்த்துக்கு வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? சரி. இப்போ 2 பேர்த்துக்கு எடுத்து கொடுத்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஒருவருக்கு 2 பேர்த்துக்குமே குழந்தை பிறந்துருச்சு. அவங்களுக்கு பேர் நாங்கள் தான் வச்சு கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதனால் அற்புதமாக இந்த ராஜநிலை வந்து அருமையாக வேலை செய்யும். இது செல்ஃபோன் எண்கள் மட்டும்தான் நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, அவங்க டெய்லி தினசரி அவங்க வந்து பயன்படுத்தக்கூடிய எண்களை வைத்து தான் நம்ம வந்து சரியாக பயன்படுத்தணும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அவங்க செல்ஃபோன் எண்கள் அதிகமாக பயன்படுத்துவதாக இருந்தாலும் சரி, வண்டியை அதிகமாக அவங்க பயன்படுத்தாலும் சரி, ஒரு தினசரி அவங்க ஃபோனை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது அதையும் நம்ம வந்து பாஸ்வேர்டுகளை கரெக்டாக போட்டு எல்லாத்தையுமே அவங்க டெய்லி தினசரி பயன்படுத்தக்கூடிய நம்பர்களை எல்லாமே நாங்கள் வந்து ஆல்டர்னேட் பண்ணி கொடுப்போம். அதை வந்து அவங்க வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும். அப்போ நம்பிக்கை தான் முதல்ல ஆரம்பம் நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கை அப்படின்றது ஒரு பேஸ் மட்டம். அந்த பேஸ் மட்டத்தை நம்ம சரியாக போட்டால் தான் நம்ம வந்து ரீச் பண்ண முடியும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே. இப்போது வண்டி எண்களாக இருந்தாலும் சரி, செல்ஃபோன் எண்களாக இருந்தாலும் சரி, நம்ம அதிகமாக நம்ம யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு அதை. ஆமாம், நம்ம வந்து அதாவது ஒருத்தங்களுக்கு இப்போ ஃபோன் நம்பரே எடுத்து கொடுக்குறோம். ஃபோன் நம்பர் எடுத்து நம்மளுக்கு எல்லாமே வந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. முதல்ல இந்த குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட வேறு எந்த மாதிரி தகவல்கள் ராஜநிலையை யூஸ் பண்ணி எடுக்கலாம்? நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இந்த ராஜநிலையில் கிடைக்கும். அது சொல்யூஷனாக, அதாவது ஒரு ஜாதகத்தில் ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னாக்கும் அதற்கு தீர்வு அப்படின்றது வந்து கோயில் குளம் சொல்லுவாங்க. கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்தாலே ஒரு நார்மலாக வரும். அப்படி அங்கே போய் சரியாக ஆகலை அப்படின்னாக்கும் நம்மள்கிட்ட என்ன விஷயங்கள் தடைப்பட்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம எடுக்கணும். தடை கற்கள் என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னு எடுத்து அதையெல்லாம் நம்ம வந்து கிளியர் பண்ணினா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும். இப்போ கர்ப்ப காலத்தில் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு சொல்யூஷன் ஏதாவது பரிகாரங்கள் அந்த மாதிரி சொல்லலாமா? இல்லை, கர்ப்ப காலங்களில் கஷ்டப்படுறதுக்கெல்லாம் நம்ம வந்து அது கஷ்டப்படணுன்றது இருக்குது, அது கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இல்லை, ஒரு கஷ்டம்னா அதுக்கு பரிகாரங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அது குழந்தை வந்து நல்ல முறையில் பிறக்கணும் அப்படின்றதுக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் உண்டு. இப்போது இந்த கொஸ்டின் இல்லீகல் தான் இருந்தாலும் கேட்குறேன், என்ன குழந்தைன்னு சொல்லி பார்ப்பீங்களா? இல்லை, இது வரைக்கும் நம்ம வந்து அந்த டெஸ்டிங் இன்னும் போகலை. சரி. ஏன்னா இது இல்லீகல், அதுக்காக தான் நான் கேட்குறேன். ஓகே, நீங்கள் கேட்குறதில் கரெக்டு தான், உங்களுடைய கேள்வியெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இன்னும் நம்ம அந்த இதுக்கு ரிசர்ச்சுக்கு நம்ம போகலை. எத்தனை குழந்தை பிறக்கும், தாமதம் ஆகுமா இல்லையா, அது எல்லாமே அதெல்லாம் நம்ம வந்து எடுத்தோம். நண்பர்களே, குழந்தை பிறப்பு சம்பந்தமான பொதுவான கருத்துக்கள் எனக்கு தெரிஞ்சு நான் எடுத்த சில கேள்விகளை நான் இப்போ ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒவ்வொரு நேர்காணல்லையும் ஒவ்வொரு டாபிக் வச்சு நம்ம அதுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நேர்காணலில் சந்திக்கிறோம். நன்றி.